ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பண்ணைக்கீரைங்க. பண்ணைக்கீரை பாருங்கள், சாதாரண வாட்டர் கேனில் மேலே இருக்க டாப்பில் எவ்வளோண்டு பாருங்கள், ஒரு 3/4 ஜான் கூட இல்லைங்க, அந்த அளவில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இந்த பண்ணைக்கீரை வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி கலர் இருக்குது பாருங்கள் இந்த செடி. அது தவிர இது பார்த்திங்கன்னா கட்டிங்கில் வளரக்கூடிய செடிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்டேஜ் இந்த போட்டு தான் நான் எல்லா காய்கறிகளும் சரி கீரைகளும் இந்த மாதிரி பண்ணுவேன். இதில் இருக்க ஒரு கட்டிங்கை எடுத்து தான் இந்த பாருங்கள், இந்த கட்டிங்கை எடுத்து தான் நான் ஒரு செடியை நம்ம ட்ரை பண்ணங்க. அதில் பார்த்து ட்ரை பண்ணி வளர்த்துருக்கேன். இந்த அழகாக வளர்த்துடலாங்க. இந்த கட்டிங் மூலமாகவே இந்த செடியை வளர்த்துடலாங்க. அதில் வளர்ந்தது தான் இந்த பாருங்கள், இந்த பண்ணைக்கீரை பாருங்கள். இந்த குட்டியாக ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த குட்டியில் பார்த்திங்கன்னா இது பெருசாக துளுத்தே வந்திருக்குங்க பாருங்கள். துளுத்து பூவே இதில் பாருங்கள் வச்சுருக்கு. நான் சாதாரண ஒரு தர்மாக்கோலில் தாங்க வச்சுருக்கேன், அதில் வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா கிராமங்கள் சைடில் அதிகமாக இருக்குங்க. இது சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அரிய வகை கீரைங்க. இது பார்த்திங்கன்னா குடலில் இருக்க புண்ணை ஆக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பையை சரி செய்யும். மாதவிடா பிரச்சனை, வெள்ளைப்படுற பிரச்சனையை இது தீர்க்கும் இந்த பண்ணைக்கீரை. இது தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிக்கணுங்க. சிறுநீரில் கற்களை கரையக்கூடியதுங்க இந்த பண்ணைக்கீரை. விட்டமின் டி, இ இருக்குங்க இதில். இது கண்களை நல்லபடியாக வச்சுருக்கோம். அது தவிர தலைமுடியை நல்லபடியாக சத்தை கொடுக்குங்க இந்த பண்ணைக்கீரை. இருதயத்தை பாதுகாக்குது. உடம்பில் உள்ள நம்மளுடைய கெட்ட அழுக்குகளை உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்களை அதை குறைக்குது. அது தவிர எடையை குறைக்குது. இருதய நோய் வராமல் பாதுகாக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பண்ணைக்கீரை. இது ரொம்ப அரிய வகை கீரை. நான் இது குரூப்பில் சேர்ந்தப்போ எனக்கு கிடைச்சதுங்க விதை. அது மூலிமா நான் உருவாக்கினேன். கட்டிங் கிடையாது, விதையை வச்சு நானே கட்டிங்கை ட்ரை பண்ணுங்க. அதில் ட்ரை பண்ணி தான் எனக்கு கட்டிங்லேயும் வளருதுங்க. விதையை போட்டு நான் வளர்த்துட்டு கட்டிங்கில் வளர்த்தேங்க. இதெல்லாம் பராமரிப்பு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத இந்த மாதிரி நம்ம சிறுகீரை, அரைக்கீரை அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்து இந்த மாதிரி கீரைங்களை நம்ம உடம்புல சேர்றப்போ நமக்கு நல்ல ஒவ்வொன்றுத்தையும் பலனை கொடுக்கும். நீங்களும் தாராளமாக இதை வளர்க்கணுங்க. இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இதுக்கு எந்த வகை ரசாயன பொருளாமல் நம்ம பண்ணுறேன்னு என் சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள். இதில் இன்னொரு தொட்டியில் வச்சேன் பாருங்கள். அதுலேயே ஒரு கொடி, ஒரு செடி, ஒரு கீரை அந்த மாதிரி நம்ம வளர்க்கலாங்க. நம்ம ஒரு கீரையை வளர்க்கணும்னா தனி தொட்டி இல்லாமல் அந்த மாதிரி வளர்த்து சாப்பிடலாம். என்னுடைய சேனலில் போனீங்கன்னா மூலிகை கீரைகள், அரிய வகை கீரைகள்லாம் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நமக்கு குரூப்பில் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கீரைகளை வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ. இந்த பூ கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டும் மஞ்சளும் நம்ம வாடாமல்லி கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக 2 கலரும் சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள். ஒரு குட்டி இதில் வச்சு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.